இருக்கிறது. ஆமேன். ஒரே ஒரு ரகசியம் தான் இருக்கிறது, வேறு எந்த வித ரகசியமும் இல்லை. அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக இங்கே பிறந்திருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. அதுதான் எங்கள் மத்தியில் இருக்கிற ஒரே ஒரு அங்கே செய்தியாக எங்கள் மத்தியில் இருக்கிறது. ஆகவே இந்த வேளையிலே நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் கடந்து செல்வோம். இங்கே கர்த்தர் எங்களோடு பேச போதுமானவராக இருக்கிறார். ஆகவே நாங்கள் இந்த வேளையிலே நாங்கள் நாங்கள் திருப்பிக்கொள்ளும் லூக்கா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரை நாங்கள் வாசிப்போம். லூக்கா 1ஆம் அதிகாரம் அங்கே 11லிருந்து 13 வரை இங்கே வேதம் சொல்லுகிறது. அதுக்கு முதல் நான் உங்களுக்கு ஒரு கதையை சொல்ல விரும்புகிறேன். அங்கே வேதாந்தத்தை வாசிக்கிற போது உங்களுக்கு தெரியும், அங்கே இதுக்கு முதல் கேள்விப்பட்டு உங்களுக்கு தெரியாது. இப்படி தான் ஒரு நாள் அங்கே கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமில் அங்கே டீச்சர்ஸ் பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு நாடகத்தை இங்கே பழக்கி கொண்டிருந்தார்களாம். அப்போ இந்த நாடகத்தை பழக்கி கொண்டிருக்கிற போது பிள்ளைகள் எல்லாரும் அழகாக அங்கே இயேசுவுக்கு, மரியாளுக்கு, மெய்ப்பர்களுக்கு, அங்கே சத்தத்தில் இருக்கிறவர்களுக்கு அங்கே ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு பாத்திரங்களை அழகாக நடித்து கொண்டிருந்தார்களாம். அப்போ இப்படி இருக்கிற போது அங்கே நாள் வந்தது, அங்கே நடிக்க வேண்டிய நேரம் வந்தது. அங்கே அந்த வேளையிலே அவர்கள் நேரமாயிட்டு இப்போ ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போகிறது. அந்த சத்திரத்தில் நின்று சொல்லணும் தானே, ஒரு இங்கே இடம் இல்லைன்னு சொல்லுங்கன்னு சொல்லி அந்த பிள்ளைய காண இல்லை, அந்த பிள்ளை வேறே இல்லை. அப்போ டீச்சருக்கு என்ன செய்யறேன்னு தெரியல. இப்போ டீச்சர் சொன்னாவாம், இப்போ என்ன செய்யறது, யாரோ ஒரு பிள்ளைய கூப்பிட்டு சொல்லுவோம், நீங்கள் சொல்லுங்க இங்கே சத்திரத்தில் இடம் இல்லைன்னு சொல்லுங்கன்னு சொல்லி அப்போ சரின்னு சொல்லி அந்த பிள்ளையும் டீச்சர் அந்த பிள்ளையும் போயிருக்குது. ட்ராமா எல்லாம் தொடங்கி இருக்குது. ட்ராமா தொடங்கி நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் மரியாளும் ஜோசப்பும் வராங்க, வந்து கேட்குறாங்க, இந்த இடத்துல எங்களுக்கு தங்குறதுக்கு இடம் இருக்காண்டு. அப்போ அந்த பிள்ளை சொல்லுது, இங்கே தங்குறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்ல. இப்போ டீச்சருக்கு சந்தோஷம், பிள்ளை ஒழுங்கா சொல்லிட்டு தானே ஒருக்கா சொல்லி கொடுத்தோன்னு. இப்போ யோசப் மரியாதை திரும்ப கேட்குறாங்க, எப்படியோ இங்கே ஒரு இடம் தாங்க, எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, வேறு இடம் இல்லை, நாங்கள் எங்கே போகிறது, பாருங்களேன்னு இவாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஒரு இடம் தாங்கன்னு சொல்லி. இப்போ இந்த பிள்ளை பார்த்து திரும்ப இதன்ற நேரம் பிள்ளை மறந்துட்டுது என்னத்தை சொல்கிறேன்னு சொல்லி மனதுருக்கதில். அப்போ டீச்சர் சொல்கிறா, இங்கே இல்லைன்னு சொல்லுங்கள், இங்கே இல்லைன்னு சொல்லுங்க. பிள்ளைக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. அப்போ பிள்ளை சொல்லிச்சு தான், டீச்சர் சொல்கிறா இங்கே இல்லைன்னு சொல்லுங்கன்னு சொல்லி, நீங்கள் வீட்டை வாங்க, எங்களை வீட்டை இடம் இருக்கான்னு. ரைட், அதுதான் பிள்ளைகளுடைய இருதயம். ரைட். அவை நான் திருப்பிக் கொள்வோம். அங்கே லூக்கா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து அங்கே 13ஆம் வசனம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிற போது யோவான் ஸ்நானகனை குறித்தும் அங்கே பேச வேண்டியிருக்கிறது. யோவான் ஸ்நானகன் அங்கே இயேசு கிறிஸ்துக்கு வழியை ஆயத்தப்படுத்தினவனாக காணப்படுகிறான். ஆமே, நாங்கள் அங்கே திருப்பிக் கொள்வோம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து இங்கே 13ஆம் வசனம் வரை இப்படி சொல்லுகிறது. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூப பீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. நாங்கள் சொல்றோம் பார்க்குறீங்க, சகரியாவோடு அங்கே கர்த்தர் அங்கே பேசுகிறதை காணக்கூடிய இருக்கிறது. ரைட், அங்கே உன்னுடைய வேண்டுதல் இங்கே கேட்கப்பட்டதுன்னு சொல்லி இங்கே தேவன் சொல்லுறதுக்காக உண்மையில் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 400 வருஷங்களுக்கு பிறகு அங்கே தேவன் இங்கே பேசுகிறதை காணக்கூடிய இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் அங்கே பழைய ஏற்பாட்டுக்கு புதிய ஏற்பாட்டு கிட்டத்தட்ட 400 வருஷங்கள் கர்த்தர் அங்கே பேசாமல் இருக்கிறதை காணக்கூடியது. ஆனால் இங்கே 400 வருஷங்களுக்கு பின்பதாக இங்கே மரியாளோடு கர்த்தர் பேசுகிறார், இல்லாவிட்ட யோசேப்போடு கர்த்தர் பேச, இங்கே சகரியாவோடு அங்கே கர்த்தர் பேசுகிறவராக காணப்படுகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, ஒன்றை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அங்கே 400 வருஷங்கள் கர்த்தர் பேசவில்லை என்றதற்காக கர்த்தர் கிரியை செய்யவில்லை என்று அர்த்தம் இல்லை. ஆமென். ஒன்று நீ சிலவில் நான் சொல்லுறோம், அங்கே கர்த்தர் ஜெபத்தை கேட்கவில்லை என்று சொல்லி. இங்கே இவனுடைய வேதம் சொல்லுது, அவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார் என்று அங்கே வேதம் சொல்லுகிறது. அதாவது தேவன் ஏற்கனவே இங்கே கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். ரைட், அங்கே சிலவில் நாங்கள் யோசிக்கிற சந்தர்ப்பம், ஏன் என்னுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை என்று சொல்லி. ஒன்று நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள்,
எங்களுடைய ஜெபங்கள் அங்கே தேவன் அங்கே கிரியை செய்கிறவனாக காணப்படும். சில எங்களுக்கு பதில் கிடைக்கிறது எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் கிரியை செய்யணும். நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டு விசா ஆஃபீஸில் உங்களோட பாஸ்போர்ட்டை கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விசா அடிச்சிட்டானா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது, ரைட்? ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணிக்கொண்டு பாஸ்போர்ட் உங்களோட கையில் கிடைக்கும் வரை நீங்கள் ப்ரே பண்ணி கொண்டு இருப்பீங்க, எனக்கு ஆண்டவரே விசா கிடைக்கணும். சில அங்கே எம்பசியில் விசா அடித்து முடிஞ்சுது, ரைட்? சரி, நீங்கள் ஸ்கூலுக்கு அட்மிஷன் போட்டிருப்பீங்க பிள்ளைக்கு, உங்களுக்கு அட்மிஷன் உங்களுக்கு பிள்ளைய உங்களை அட்மிஷன் ஸ்கூலில் சேர்த்தாச்சுன்னு சொல்லி அவங்க இன்னும் கால் பண்ணி சொல்லல. ஆனால் நீங்கள் ப்ரே பண்ணி கொண்டிருப்பீங்க, இன்னும் எனக்கு அட்மிஷன் கிடைக்கணும். ஆனால் உண்மையில் அங்கே என்ன ஸ்கூலில் அப்ரூவல் கொடுத்து ஆயிட்டுது, ரைட்? இங்கே அங்கே சகரியாவுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா சகரியாவுடைய வாழ்க்கையில் அவனுடைய ஜெபம் அங்கே அவன் என்னுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கலன்னு நினைத்திருக்கலாம், ரைட்? என்னுடைய ஜெபம் இதுவரை கேட்கப்படலன்னு நினைத்திருக்கலாம். ஆனால் 400 வருஷங்களாக கர்த்தர் ஜெபத்தை கேட்கவில்லை என்றது அர்த்தம் அல்ல. தேவன் கிரியை செய்யவில்லை என்று நாங்கள் விளங்கிக்கூடாது. தேவன் ஜெபத்தை கேட்கிறவராக காணப்படுகிறார். நாம் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் தேவன் அங்கே ஜெபத்தை கேட்கிறது, இது நாங்கள் பதில் அளிக்கிற தேவன். நான் இங்கே நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையிலையும் சில எங்களுக்கு கேள்வி இருக்கிறது, ஏன் என்று சொல்லி, ரைட்? ஏன் இது இப்படி நடக்கிறதுன்னு சொல்லி எங்களுக்கு கேள்விகள் இருக்கிறது. ஆனால் நாங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும், தேவன் அங்கே எங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் பதில் அளிக்காவிட்டாலும் அவர் கிரியை செய்கிற தேவனாக இருக்க. கிட்டத்தட்ட 650 வருஷங்களுக்கு முன்பதாகவே தேவன் ஏசாயா தீர்க்கதரிசி கூடாக இங்கே பேசினார், ரைட்? அப்ப தேவன் அவ்வளவு காலமும் தேவன் காத்திருக்கிறார் கர்த்தர் கிரியை செய்யத்தக்கதாக, ரைட்? ஆனபடினாலே தேவன் யோசேப்பை தெரிந்து கொண்டார், மரியாளை தெரிந்து கொண்டார், என்ன அங்கே சகரியாவை எலிசபெத்தை தெரிந்து கொண்டார், யோவானை தேவன் ஜனங்களை தெரிந்து ஜெபத்தை கேட்கவில்லை என்று சொல்லி தேவன் கிரியை செய்யவில்லை என்று நாங்கள் ஒரு நாளும் வாழ்க்கையில நினைக்க முடியாது. அவங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிற காரியம்தான், தேவன் அங்கே கிரியை செய்கிற தேவனாக அங்கே காணப்படுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். இங்கே அதே போல தான் நீங்கள் லூக்கா இந்த சுவிசேஷத்தை பார்க்கிற போது இந்த சுவிசேஷமானது அங்கே புதிய ஏற்பாட்டிலே, அதாவது அந்த ஒரு அற்புதத்தோடு அங்கே தொடங்குறதை காணக்கூடியதாக இருக்கிறது. இங்கே எலிசபெத் சகரியா வயது சென்றவர்கள், ரைட்? ஆனால் அவர்களுக்கு அங்கே தேவன் ஒரு குழந்தையை கொடுத்தார். அங்கே சகரியா அங்கே பேசி கொண்டிருந்தவன் ஆனால் ஊமையானான். அங்கே மீண்டும் அவன் பேசக்கூடியதாக இருந்தது. இங்கே மரியாளுடைய வாழ்க்கையை பார்க்கறது பரிசுத்த ஆவியினால் அவள் கற்பம் தரித்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அங்கே இந்த புதிய ஏற்பாடு இல்லாட்ட லூக்கா சுவிசேஷம் தொடங்குகிற போது அங்கே அற்புதங்களோடு அங்கே தொடங்குறதை காணக்கூடிய. ஆனால் மனுஷனுடைய பார்வையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் லூக்கா அங்கே 1:18 அங்கே மாதிரி அங்கே சகரியா கேட்குறேன், இது எப்படி ஆகும், நான் எப்படி அறிவேன்? அங்கே மரியாள் சொல்கிறா, இது எப்படி ஆகும், இல்லாட்டி நான் எதனாலே அறிவேன்? இங்கே இப்படியான கேள்விகள் தான் வேதகாமத்தில் எழும்புகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது, இல்லைன்னா பயத்தை காணக்கூடியதாக இருக்கிறது, இல்லாவிட்டாங்க அவர்களுக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது, இல்லாவிட்டு அவங்களுக்குள்ள ஒரு அவிவிசுவாசம் ஏற்படுது, எப்படி ஆகும், இது எதனாலே நான் அறிவேன்? இது அந்த கேள்விகளைத்தான் அங்கே கேட்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. இங்கே மனுஷனுடைய பார்வையில் பார்க்கிற போது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பயம் அங்கே காணப்படுகிறது. இந்த புத்தகத்தை தொடங்குகிற போது ஒரு குழந்தை இல்லாத ஒரு மலட்டு சுபாவத்தை காணக்கூடியதாக இருக்கிறது, இல்லாவிட்ட ஒரு கவலையோடு அங்கே தொடங்குகிற மாதிரி இருக்கலாம், இல்லை துக்கத்தோடு தொடங்குகிற மாதிரி இருக்கலாம். ஆனால் ஒன்று நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், ஆனால் தேவனுடைய பார்வையிலே அது ஆரம்பத்திலே அற்புதத்தோடு தொடங்குறதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆமே, இது நீங்கள் புத்தகத்தை வாசிக்கிற மனுஷனாக பார்த்தா அங்கே அது ஒரு குழந்தை இல்லை, ஒரு துக்கம், ஒரு பயம், இப்படியான கேள்விக்குறியோடு தான் அப்படி நடந்தாலும் அவர்களுக்குள்ள ஒரு கேள்விக்குறியை காணக்கூடியதாக இருக்குது. ஆனால் தேவன் தொடங்குகிற போது அற்புதத்தோடு தொடங்குகிற தேவனாக இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த நாள் கிறிஸ்மஸ் நாள் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிற காரியம், இந்த நாளில் தேவன் அற்புதத்தோடு அங்கே தொடங்க விரும்புகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொருடைய வாழ்க்கையில தேவன் அதை செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆனால் அப்படின்னா நாங்கள் தேவனை சார்ந்து வாழுகிற ஜனங்களாக மனுஷனுடைய பார்வையில் இந்த சுவிசேஷம் ஆனது, ரைட், அங்கே தோல்வியாக காணப்பட்டாலும் இங்கே தேவனுடைய பார்வையில் அது வெற்றியாக காணப்படுகிறதை காணக்கூடியதாக. மனுஷனுடைய பார்வையில் பாருங்கள், அங்கே இயேசு கிறிஸ்து பிறக்கிறது இல்லாவிட்டு அவர் மரிக்கிறது கூட அங்கே ஒரு இறுதியில் ஒரு கள்ளனாகத்தான் சிலுவையில் தொங்குறார். ஒரு சாதாரணமாக யோசித்து பார்த்தா ஒரு கள்ளனாக ஜனங்களால் எதிர்ப்பு இங்கே பிரதான ஆசிரியர்களால், மூப்பர்களால், ஜனங்களால் எல்லாவற்றாலும் எதிர்ப்பு
கொண்டு வந்து இறுதியில் சிலுவையில் அறைகிறார். அப்போ மனுஷனுடைய பார்வையில் பார்க்குற நேரம் அது ஒரு தோல்வியான சம்பவமாகத்தான் அங்கே காணப்படுகிறது. பிறப்பிலே மரியாளுக்கு ஒரு கேள்வி, இது தேவன் அங்கே கொடுத்தாருன்னு சொல்லி, ஆனால் இறுதியிலே அதே கேள்வி அவளுக்கு இருக்கிறது. ரைட் என்று சொன்னாங்க, இறுதியில் மரிக்கிறதும் ஒரு தேவனால் கொடுத்தப்பட்ட பிள்ளையான கல்வனாக மரிகிறதை காணக்கூடிய. ஆனால் தேவனுடைய பார்வை எப்படி இருக்கிறது? இங்கே தொடக்கத்திலேயும் அது அற்புதமாக காணப்படுகிறது, இல்லாட்டி ஒரு வெட்டியாக காணப்படுகிறது. ஆனால் முடிகிற போதும் அங்கே அது உயிர்த்தெழுதலோடு அங்கே வெற்றியோடு அங்கே நடைபெறுகிறதை காணக்கூடிய. எனக்கு பிரியமான இந்த காலை வேளை உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையை தேவன் பார்க்கிற போது அது அற்புதத்தை காண்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையை காண்கிற போது ஒரு வெற்றியை காண்கிறார். எங்கள் மனுஷனுடைய எண்ணங்கள் சிந்தனைகளில் எப்பொழுதும் பயம், இல்லை சந்தேகம், இல்லாட்டி கேள்வி, இல்லாட்ட இவைகள் தான் எங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் வருகிறது. ஆனால் தேவன் எங்களை காண்கிற போது உங்களுக்குள்ள ஒரு வெற்றியை காண்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஒரு சுகத்தை காண்கிற தேவனாக இருக்கிறார், ஒரு அற்புதத்தை காண்கிற தேவனாக இருக்கிறார் இந்த காலை வேளையிலே. ஆனால் உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், தேவன் அங்கே உங்களுடைய செபத்துக்கு பதில் அளிக்கவில்லை என்று நீங்கள் நினைக்க வேண்டாம், இல்லாவிட்டால் தேவன் அங்கே கிரியை செய்யவில்லை என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். தேவன் கிரிய செய்கிற தேவனாக காணப்படுகிறார். ஆமென். தேவன் சிருஷ்டிப்பிலிருந்து இறுதி பரியந்தம் கர்த்தர் கிரிய செய்கிறவராக காணப்படுகிறதை நான் காணக்கூடிய இருக்கிறது. ஆமென். அங்கே அங்கே எங்களுடைய பார்வையிலே அது தோல்வியாக தெரிந்தாலும், மனுஷனுடைய சாதாரண சூழலில் தேவனுடைய பார்வையிலே அது ஒரு வெற்றிகரமான ஒரு முடிவாக காணப்படுகிறதை காணக்கூடிய இருக்கிறது. இன்றைக்கு எங்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடிய, அன்றைக்கு ஜனங்களுக்கு அது விளங்கவில்லை. லூக்கா 1 அதிகாரம் 30 35 வாசிக்கிறது மரியாளை குறித்து அங்கே சொல்லுவதை காணக்கூடிய இருக்கிறது. இங்கே திருப்பி லூக்கா 1 அதிகாரம் 30 35 வரை வாசிக்கிற போது இங்கே மரியாளை குறித்து சொல்லுகிறது, தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும், புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதி உத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். ஆமென். ஆமென். இங்கே மரியாளுடைய வாழ்க்கையை காணுகிற போது மரியாளை குறித்து கொஞ்சம் நான் சிந்தித்து பார்ப்போம். ரைட். மரியாளுடைய வாழ்க்கையை பார்க்குற போது மரியாள் அங்கே யோசேப்பும் அங்கே இரகசியமாக தள்ளிவிட அங்கே தீர்மானித்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ அவள் கற்பம் தெரியுது, அங்கே யோசேப்புக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறாள், இங்கே திருமணம் நடக்கல, ஆனால் அவள் கற்பம் விட்டிருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அந்த நாட்கள் அது பாரதூரமான விஷயம். சரி, இன்றைக்கும் அப்படித்தான், ஏன்னா அது ஒரு பாரதூரமான விஷயம். இல்லாட்ட அன்றைய நாட்கள் கொலை செய்யப்பட வேண்டிய ஒருவர். ஆனால் அப்படி தான் இங்கே அங்கே யோசிப்பு சொல்ல, நான் இரகசியமாக அவளை தள்ளி விடுவோம்னு சொல்லி அங்கே யோசித்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையில் யோசிப்போம், அந்த நேரத்தில் மரியாளுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும். ரைட். ஜனங்கள் மத்தியில் முகம் கொடுக்கிறது மிகவும் கஷ்டமாக இருந்திருக்கும். எப்படி ஜனங்கள் பார்ப்பார்கள்னு சொல்லி இங்கே ஒரு உதாரணத்துக்கு எங்களோட சபையில் வேண்டாமே, ரைட், இன்னொரு சபையில் அந்த மரியாள் சபைக்குள்ளே வாராள் நினைப்போமே, நாங்கள் என்ன சொல்லுவோம், ரைட், ஒரு பாரன் இங்கே என்ன ஒரு கணவனுக்கு அங்கே ஒரு துரோகம் செய்த ஒருவளாக, என்ன இல்லாட்ட ஒரு பாவியிலும் மிகவும் மோசமான ஒரு பாவியாக, ஏன் நான் கிட்ட கூட பக்கத்தில் இருக்கிறதுக்கு நாங்கள் விரும்ப மாட்டோம், சிலவளை பேச நாங்கள் விரும்ப மாட்டோம், ஏன் இது ஒரு பாரதூரமான ஒரு தவறை செய்திருக்கிறார். அப்போ அவளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள ஒருபோதும் நாங்கள் முன்வர மாட்டோம். ஏன்னா எங்கள் ஒரு பெண்களாகிய எங்களுக்கே சில ஒரு இழுக்கு இல்லை சபைக்கு வருகிறது, இது சபைக்கு ஒரு அவமானம் அப்படி என்று தான் அங்கே நாங்கள் சிந்திப்போம். உண்மையிலும் மரியாளுடைய நிலைமையிலிருந்து பார்த்தா அவளுக்கு மிகவும் அந்த வேலையானது கஷ்டமான வேலை. அவளுக்கு என்னென்று தெரியல, தான் சேர்ந்து வாழவும் இல்லை, எனக்கு இப்போ நான் ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ள இருக்கிறேன், எப்படிப்பட்ட சூழலில் அவள் இருந்திருப்பாள். அவள் மனநிலைமை எவ்வளவு மோசமாக இல்லாட்ட எவ்வளவு காரியங்களை அவள் சிந்திக்க வேண்டிய ஒரு சூழலில் அவள் நடந்திருப்பாள். ஆனால் ஜனங்களுடைய வாயண்டா ஒரு நாளும்
மூட முடியாது. ஏன்னா ஜனங்கள் பலதரப்பட்ட விதங்களில் பேசியிருப்பாள், அவள் அவமானப்பட்டிருப்பாள், ஏன்னா சிலரோட அவள் புறக்கணிக்கப்பட்டிருப்பாள், சில அநேக சந்தர்ப்பங்கள் வெட்கத்தை சில உணர்ந்திருப்பிருக்கலாம். ரைட்? இங்கே அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் அங்கே மேரியாள் அந்த வழியில காணப்பட்டிருப்பாள். ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு விளங்குகிறது. ரைட்? இன்றைக்கு நான் மேரியாள்னு பேரும் வச்சிருக்கேன் தானே. ஏன்னா இன்றைக்கு எத்தனை பேர் நாங்கள் மேரியாள்னு பேர் வச்சிருக்கிறோம். என்ன ஆனால் நீங்கள் அன்று அந்த நாட்களில் அதை நாங்கள் உச்சரிக்கவே நான் சிலரில் கஷ்டப்பட்டிருப்பாங்க. ரைட்? இன்றைக்கு எங்களுக்கு விளங்குகிறது. ஆனால் அன்று அது ஒருதற்கும் விளங்கவில்லை. ஆனால் அங்கே இப்படிப்பட்ட சூழலில் தான் அவள் சொல்ல, அவளுக்கு என்ன ஏதென்று விளங்கல. ஆனால் அவள் மேரியாள் சொல்கிற காரியம் தான் நீங்கள் பாருங்கள். அங்கே லூக்கா 1:38 சொல்லுகிறது, 1:38 சொல்லுகிறது. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். ஆனால் மரியாள் என்று சொல்றாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. ஆமென், ஹல்லேலூயா. அவள் அதுதான் சொல்றது, நான் ஆண்டவருக்கு அடிமை. அப்போ என்ன சொல்றா? எனக்கு விளங்க இல்லை, எனக்கு தெரியல, ஆனால் ஆண்டவரே நான் முழுமையாக நான் நம்மை நம்புகிறேன். ரைட்? இல்லை அவள் என்ன சொல்லுவான்? நான் முழுமையாக நான் என்னுடைய வாழ்க்கை ஒப்பு கொடுக்கிறேன். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. என்னுடைய விருப்பம் இல்லை, இல்லை என்னுடைய சித்தம் இல்லை, இல்லை நான் தெரிவு செய்தது இல்லை, நான் என்ன முட்டுமுடியாக உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இல்லாவிட்டால் நான் விரும்பினதல்ல, நீர் விரும்பினது என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஸோ அந்த முடிவுக்கு மரியாள் வருகிறதை காண, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி. ரைட்? ஆனபடித்தான் கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொல்லி அங்கே சொல்லுவதை காணப்படுவதாக இருக்கிறது. எனக்கு பிரியமா இந்த காலை உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிறேன், ஒரு கட்டம் எங்களுக்கு வருகிறது, இதோ ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி. ரைட்? இல்லை இதோ ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை உமக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொல்லத்தக்கதாக, நான் முழுமையாக உண்மை நம்புகிறேன் என்று சொல்ல. சில எங்களுக்கு விளங்கல, சில தெரியல, என்னென்ன கேள்வி அநேகம் இருக்கிறது. இங்கே மரியாளுக்கு அநேக காரியங்கள் சிந்தனைகள் ஓடி இருக்கு. உண்மையில இயேசு அங்கே மரியாளுக்கு அங்கே இறுதி வரை ரைட் சிலுவையில் விளங்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் சொல்ல எல்லாவற்றையும் அவள் வைத்து கொண்டாள் இருதயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வேதம். ரைட்? சில பாருங்கள், அவங்க தேவன் கொடுத்த குழந்தை இறுதியிலே கல்வனாக சிலுவையில தொங்குற ஒரு சூழல். மரியாளோட பக்கத்தில் சிந்தித்து பார்க்கிற போது மரியாளுக்கு உண்மையிலே ஒன்றும் விளங்கவில்லை, உண்மையில விளங்க முடியாமலும் போன ஒரு சூழல் தான் காணப்படுகிறது. இன்றைக்கு நாங்கள் சொல்லுகிறோம், ஓம் அங்கே தேவன் கொடுத்தார், மரியாளை தெரிந்து கொண்டார், இவைகளை காரியங்களை கர்த்தர் செய்தார்னு சொல்லி. அந்த சூழல்ல அன்று ஒன்றுமே விளங்காத காரியங்களாக இருக்கு. அன்றைக்கு மனுஷனுடைய பார்வையில இங்கே தோற்று போனவளாக, வெட்கத்துக்குரியவளாக, அவமானத்துக்குரியவளாக காணப்பட்டிருக்கலாம். உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிற காரியம், மனுஷர்கள் உங்களை அவமானப்படுத்தலாம், உங்களை வெட்கப்படுத்தலாம், புறக்கணிக்கலாம். ஆனால் ஒன்று நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், அந்த இடத்துல தான் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. யாரெல்லாம் புறக்கணித்து அவமானப்படுத்துகிறார்களோ அந்த சூழலில் விளங்கிக் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தர் அங்கே கூட இருக்க. சிலவர்கள் எங்களுக்கு தெரிந்திருக்கலாம், எங்களுக்கு ஒரு பாராட்டி பேசுகிறதை தெரிஞ்சிருக்கலாம், இல்லை நாங்கள் நல்லது என்று சொல்கிற சந்தர்ப்பங்கள் இருந்திருக்கலாம். அப்படியான நேரத்தில் தேவன் இருந்ததை காணும். ஆனால் இந்த சூழலில் நான் காண்கிறோம், தேவன் அங்கே கூட இருந்து அவளுக்கு கிரியை செய்த ஆண்டு காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் சொல்ல, இதோ நான் ஆண்டவனுக்கு அடிமை, முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு சூழலை காணக்கூடிய. யோசேப்பை குறித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே மத்தேயு 1:18-19 வாசிக்கிறோம். மத்தேயு 1:18-19 இப்படி சொல்லுகிறது. இங்கே யோசேப்பை குறித்து சொல்லுங்க. லூக்கா மரியாளுடைய பக்கத்தை சொல்லிக்கொண்டு வருகிறது. இங்கே மத்தேயு அங்கே யோசேப்புடைய பகுதியை சொல்லிக்கொண்டு வருகிறது. மத்தேயு 1:18-19 வரை வாசிக்கிற போது, இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். ஒரு நிச்சயம் பண்ணப்பட்ட ஒரு சூழல்ல இருக்கிறான். ஒரு இவனுக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கனவுகளோட. இன்னும் உங்களுக்கு ஒரு நிச்சயதார்த்தம் நடந்திருக்குன்னு வைப்போமே, லீகலாக உங்களுக்கு வெயிட்டிங் கொண்டு செரமனி நடக்காட்டியும் உங்களுக்கு கல்யாணம் காரியங்கள் நடைபெற்றிருக்கிறது. ஸோ நீங்கள் எவ்வளவு எதிர்பார்ப்போடு இருப்பீங்க, ரைட்? எவ்வளவு நம்பிக்கையோடு இருப்பீங்க, உங்களுக்கு நீங்கள் எவ்வளவு கனவுகளை கண்டு கொண்டிருப்பீர்கள், ரைட்? அங்கே என்னுடைய வெட்டிங் எப்படி நடக்கும் என்று சொல்லி.
இல்லாவிட்ட உங்களுடைய குடும்பத்தை குறித்து, ரைட், இல்லாவிட்ட உங்களுடைய பிள்ளைகளை குறித்து, இல்லாவிட்ட உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து அநேக கனவுகள் கண்டிருப்பான். யோசிப்புக்கும் அப்படித்தான். அநேக கனவுகளோடு, அநேக நம்பிக்கைகளோடு, அவன் எதிர்பார்ப்போடு அவன் காணப்பட்டிருப்பான். அங்கே அவன் தன்னுடைய என்ன பிள்ளை பிறந்தால் தான் என்ன பேர் வைக்கலாம் என்று கூட அவன் சிந்தித்திருக்கலாம். என்ன அப்படித்தானே? ஆனால் அவனுக்கு தன்னுடைய பேருக்கு தானே பேர் வைக்க இயலாது. தேவன் தான் அங்கே பெயர் கொடுக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அங்கே மரியாள் சொல்லிவிட்டு இருக்கலாம், இல்லாவிட்டா மரியாளே நேரம் வந்து சொல்லியிருக்கலாம், அப்படி தெரியல. ஆனால் ஒன்று நீங்கள் பாருங்கள், அவன் கேள்விப்பட்ட போது அவனுடைய எல்லா கனவுகளும் அங்கே உடைந்து போயிருக்கும், ரைட்? இல்லாவிட்ட எல்லா நம்பிக்கையும் அவனிடத்தில் உடைந்து போயிருக்கிறோம், ரைட்? இந்த சில பேர் கேட்குறாங்க, ஏன் ஆண்டவர் யோசேப்பை தெரிந்து கொண்டார் சொல்லி. பிள்ளைங்களுக்கு அது ஆனப்படினால தான் யோசேப்பை கத்தை தெரிந்து கொண்டார், ரைட்? இல்லாட்ட வேறு யாரையும் தெரிந்து கொண்டு இருந்தால் அவன் ஓடி இருப்பான் விட்டுட்டு, ஓம் ஆண்டவர் ஓம் ஆண்டவர் என்று சொல்லி விட்டு. ஆனால் இது சம்பவங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவன் ஃபர்ஸ்ட் ஒரு தடவை தான் அவளோட மரியாளோட ஃபர்ஸ்ட் டைம் பேசுகிறார். யோசேப்போடு ஃபர்ஸ்ட் டைம் முதல் தடவை இப்போ அங்கே பேசுகிறார். பேசுகிற போது அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறார்கள். சிலவளை நாங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் டைம் பேசினோட நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம். என்ன சொன்ன செகண்ட் டைம் ஆண்டவர் பேசட்டு நாங்கள் பார்த்துக்கொள்வோம். ரெண்டாவது தடவை கர்த்தர் கிரியை செய்தான். ரெண்டாவது தடவைன்னு சொன்னால் எங்களுக்கு கொஞ்சம் நிச்சயம் வரும், கடவுள் தான் என்னோடு பேசினார், ஆனப்படினாலே என்னை நான் ஒப்புக் கொடுக்கணும். இங்கே அப்படின்னு இல்லை, முதல் தடவை தான் இங்கே பேசுகிறதை காணப்படும். அப்போ இவங்க யோசேப்புடைய நிலைமையை பார்த்தா அவன் வந்து ஒரு எல்லா கனவுகளும் உடைந்து, இல்லை ஒரு நம்பிக்கை இழந்த ஒரு சூழலில் தான் அவன் அங்கே காணப்படுறான். ஆனால் இங்கே தேவன் பேசுகிற போது அவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான்னு காணக்கூடிய முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தான். தேவனுடைய திட்டத்துக்கு, தேவனுடைய சித்தத்துக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவனாக காணப்படும். எனக்கு எத்தனை பேர் நான் கர்த்தருடைய காரியத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம்? எங்களுக்கு அநேக கேள்விகள் இருக்கலாம், எங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறாமல் இருக்கலாம், எங்களுடைய கனவுகள் நிறைவேறாமல் இருக்கலாம், எங்களுடைய நம்பிக்கை உடைஞ்சு போனவைகளாக காணப்படலாம். ஆனால் தேவனுடைய சித்தத்துக்கு அங்கே ஒப்பு கொடுக்கிற போது இன்றைக்கு நான் யோசேப்பை குறித்து பேசுகிறோம். அன்றைக்கு சில யோசேப்புக்கு விளங்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம்? ஓ, யோசேப்பை போல ஒரு மனுஷனை நான் காணும், அந்த பேரை நாங்களும் வைக்கணும், யோசேப்பை போல நாங்கள் வாழ வேணும். நான் விரும்புகிறோமே, என்னத்துக்கு நாங்கள் அப்படி சிந்திக்கிறோம், எண்ணுகிறோம்? அன்றைக்கு யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தது. ஆனால் எனக்கு பிரியம் இந்த நாள் உங்களை பார்த்து சொல்லுவேன், சில வேளையில் இந்த நாட்களில் நாங்கள் கடந்து போகிற காரியங்கள், சில செய்கிற காரியங்கள், சில எங்களுக்கு நடக்கிற காரியங்கள் எங்களுக்கு விளங்காவிகளாக இருக்கலாம், ரைட்? ஆனால் ஒன்று, உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள். ஆமென். கர்த்தர் மகிமைப்படத்தக்கதா இந்த கிறிஸ்துமஸ் நாளில் உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிறேன், இதோ ஆண்டவரே நான் இருக்கிறேன், இல்லாவிட்ட இதோ ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை இந்த கிறிஸ்துமஸ் நாளில் ஆண்டவராக நீங்கள் ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார், ரைட்? நாங்கள் வாசித்துக்கணும் லூக்கா 2ஆம் அதிகாரம் 10-11 நான் வாசிக்கிற போது, வேதம் சொல்ல லூக்கா 2ஆம் அதிகாரம் 10-11 வாசிக்கிற போது, தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆமென். இவன் சொல்றது இது ஒரு நல்ல செய்தி. ஆமென். இது நல்ல செய்தி. யார் சொன்னாங்க? அங்கே ஒரு 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 ஆகாரம் இல்லாதவருக்கு எங்கே ஆகாரம் இருக்குன்னு சொன்னால் அதுதான் நல்ல செய்தின்னு சொல்லி, ரைட்? எனக்கு பிரியமானவரே, இது நல்ல செய்தி. எப்படிப்பட்ட செய்தி? இதோட யாருக்கு இந்த செய்தி? இதோட என்ன இந்த செய்தி என்று சொல்லி நான் பார்க்கிற போது, எப்படிப்பட்ட செய்தி என்று சொன்னால் இது மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிற செய்தி. ஆமென். இது எப்படிப்பட்ட செய்தி? மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணுறது, எங்கள் எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிற செய்தி. இன்றைக்கு நாங்கள் கிறிஸ்மஸ்ன்னு சொன்னால் நான் வியாபாரத்தை தான் யோசிக்கிறோம். என்ன வியாபாரம்? கிறிஸ்மஸ் எங்களுக்கு தொடங்குதோ இல்லையோ, வியாபாரிகளுக்கு தொடங்கிடும். என்ன அவங்க நவம்பரில் சில பேர் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர்லேயே பெயிண்ட் அடித்து பில்லெல்லாம் ஒட்டி, என்ன இருக்கிற பில்லு 2 ஆக்கி அதுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் போட்டு இருக்கிறது வியாபாரத்தை தொடங்கிடுவாங்க. ஆனால் இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், உண்மையில இங்கே சந்தோஷம்ன்றது மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிற செய்தி. கிறிஸ்துவின் பிறப்பானது இங்கே சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை கொண்டு வருகிற செய்தியாக காணப்படுது. அது அங்கே யாருக்கு இந்த நற்செய்தி என்று சொன்னால், அங்கே அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு அல்ல, இல்லாவிட ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு அல்ல, இல்லாவிட ஒரு குழுவுக்கு அல்ல, இங்கே எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த நற்செய்தியை, இங்கே எல்லா ஜனங்களுக்கும் அங்கே இந்த நற்செய்தியாக காணப்படுகிறதை காணப்படுகிறது. அவங்க ஒவ்வொன்றும் இந்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஒரு சாராருக்காகவோ இல்லை ஒரு குழுவுக்காகவோ ஒரு இனத்துக்காகவோ இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரையில
முழு உலகத்துக்காக வந்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தவராக காணப்படுகிறவராக இருக்கிறார். ஆமீன். அதே போல் அங்கே இந்த செய்தி என்ன செய்தி சொன்னால், இரட்சகர் பிறந்திருக்கிறார். மத்தேயு 1:21 நான் வாசிப்போம். மத்தேயு 1:21 சொல்லுது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றாள். ஆமென். அதுதான் அங்கே அந்த நற்செய்தியாக இருக்கிறது. அவர் தமது ஜனங்களை, ஒரு குழு, ஒரு இனம் என்று அல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆதாம் ஏவாளு கூடாக இங்கே சிருஷ்டித்து அங்கே சந்ததி அங்கே உருவாகி அங்கே 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 ஆதாமுவாள் கூட அங்கே பாவம் உலகத்தில் பிரவேசித்தாங்க. அதிலிருந்து மீட்டு கொள்ளும்படியா முழு சந்ததியும், ஒரு குறிப்பிட்ட ஜனங்களை, முழு சந்ததியை, முழு இனத்தையும் மீட்டுக்கொள்ளும்படியாக நாங்கள் பார்க்கிறோம். இரட்சகரை அங்கே கொடுத்ததாக காணப்படியாக இருக்கிறது. அங்கே அவர் அங்கே ரட்சிக்கிறவராக காணப்படுகிறார். என்னத்திலிருந்து ரட்சிக்கிறார்? பாவத்திலிருந்து எங்களை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். எங்களுடைய தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியங்கள், என்னுடைய தேவனை விட்டு தூரமாய் போகிற காரியங்கள், இல்லை பிழையான பழக்க வழக்கங்கள், அடிமைத்தனத்தினுடைய காரியங்கள், பிசாசின் கட்டுகள் இருக்கிற காரியங்கள், இருளில் இருக்கிற காரியங்கள், அவர் எங்களை பாவத்தில், தேவனுக்கும் மனுஷனுக்கும் பிரிக்கிற காரியத்தில் இருந்து எங்களை மீட்டுக்கொள்ளுகிற தேவனாக அங்கே காணப்படுகிறதை காணக்கூடிய அது தமது ஜனங்களை அவர் மீட்டு, அவருடைய ஜனங்கள். நான் சிலரை சொல்லலாம், இந்த கூட்டத்தார் இல்லை, இந்த ஜனங்கள் மட்டும்தான் அவருடைய இல்லை, அவர் முழு உலகமும் முழு ஜனமும் அவருடையதாக காணப்படுகிறது. அவர் எல்லா ஜனங்களையும் அவர் மீட்டுக்கொள்ளத்தான் கிறிஸ்து அந்த சிலுவையிலே மரித்தார் என்று காணக்கூடிய இருக்கிறது. அந்த நாட்களிலே இயேசுவை சிலுவையிலே உங்களுக்கு தெரியும், அங்கே வேதாம் சொல்வது சிலருடைய தலைவராக, அரசராக அங்கே ஆக்கவும் பார்த்தார்னு சொல்லி, ஏன்னா ஒரு அரசியல் ரீதியான ஒரு 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 என்ன ஒரு 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 விடுதலையை என்ன அவங்க எதிர்பார்த்தார்கள் அந்த நாட்களில் வாழ்கிற ஜனம். ஆனால் தேவன் ஒரு அரசியல் ரீதியான, ஒரு மத ரீதியான, இல்லாவிட்ட ஒரு குழு ஒரு எழுச்சியை கொண்டு வருகிறதுக்காக அல்ல, அவர் ஆன்மீக ஆவிக்குரிய ஒரு 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 எழுப்புதலை, இல்லை ஆவிக்குரிய ஒரு விடுதலையைத்தான் அவர் கொண்டு வந்தார் என்றதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல் நான் வாசிப்போம் இறுதியில் யோவான் 1 அங்கே 12:13 வாசிக்கிற போது, யோவான் அங்கே 1 வாசிக்கிற போது இப்படி சொல்கிறது வேதம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்சத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். ஆமென். அங்கே வேதம் சொல்வது, அவருடைய நாமத்தினால் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவருக்கு இங்கே அதிகாரம் கொடுத்தாருன்னு சொல்லி, எப்படி அவர் நடந்தன்னு சொன்னால் அங்கே சொல்லுகிறது, அங்கே இரத்தத்தினாலாவது அங்கே 13 சொல்லுகிறது, அங்கே என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால், அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்களாக இருக்கிறார். இந்த வேளையிலே கர்த்தருடைய சமூகத்தில் கூடியிருக்கிற நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளுகிற போது அங்கே சொல்லுகிற காரியம் இதுதான், அவர்கள் இரத்தத்தினால் அல்ல, நீங்கள் இரத்தத்தினால் அல்ல, நீங்கள் அங்கே மாம்ச சித்தத்தினால் அல்ல, புருஷனுடைய சித்தத்தினால் தேவனாலே பிறந்தவர்களாக காணப்படும், பரிசுத்த ஆவியினாலே பிறந்தவர்களாக காணப்படும். இந்த பிறப்பு தான் இங்கே மரியாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர்களே உண்டான பிறப்பாக காணப்படும். மரியாளுக்குள்ளே ஏற்பட்டது ஒரு அவதாரம் அல்ல, இல்லை ஒரு ஆச்சரியமான காரியம், இல்லாட்ட வானத்திலிருந்து ஒரு விழுந்த ஒரு காரியம் அல்ல. அங்கே உண்டானது அங்கே இரத்தத்தினாலானது அல்ல, இல்லாவிட்டால் அங்கே மாம்சத்தினாலானது அல்ல, இங்கே புருஷனுடைய சித்தத்தினால் ஆனது அல்ல, அது தேவனாலே ஆனது என்று காணக்கூடியதாக இருக்கிறது. ஆமீன். அதே பரிசுத்த ஆவியானவராலே இயேசு கிறிஸ்து எப்படி அங்கே மரியாதை கற்பந்தரிக்கப்பட்டாலோ அதே போல உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் பிறக்கிற போது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற போது உங்களுடைய பிறப்பானது பரிசுத்த ஆவியானால அங்கே இரத்தத்தினால் அல்ல, மாம்சத்தினால் அல்ல, புருஷனுடைய சித்தத்தினால் ஆகாமல் பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு அந்த மறுபிறப்பு உண்டாகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலையில் உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களுடைய கிறிஸ்துவுக்குள் நீங்கள் பிறந்த பிறப்பானது ஒரு விசேஷித்த தன்மை உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே
உங்களுடைய பிறப்பானது ஒரு விசுவாசித்த தன்மை. ஏனென்றால் அது மாம்சத்தினாலேயோ இல்லாவிட்டால் அங்கே ரத்தம் புருஷனுடைய சித்தத்தினாலேயோ இங்கே ரத்தத்தினால உண்டானது அல்ல, இங்கே ஆவியானவனாலே உங்களுக்குள்ளே உண்டானதாக காணக்கூடிய. சில எங்களுக்கு விளங்க கஷ்டமாக இருக்கலாம், ரைட்? இது என்ன ஒரு புதிதான காரியம் நான் யோசிக்கலாம். ஆனால் இதுதான் சத்தியமாக இருக்கிறது. அங்கே நீங்கள் மீண்டும் அங்கே நிற்க, மீண்டும் நான் தாயுடைய வயிற்றில் போய் பிறப்பேன் ஒன்று கேட்கிறதை காணக்கூடியது இல்லை. எனக்கு பிரியமானவர்களே, இது ஆவியானவர்களாலே உங்களுக்குள்ளே தேவன் செய்கிற காரியமாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நான் நம்புகிறேன் இந்த நாளில், இந்த கிறிஸ்மஸ் நாளில் நீ கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் கூடியிருக்கிறீர்கள், ரைட்? உங்களுடைய வாழ்க்கையில் உண்மையில் அங்கே கிறிஸ்து உங்களுக்கு வாழ்க்கையில் பிறக்க வேண்டும் என்று சொன்னால் அது மாம்சத்தினாலே அல்ல, ரைட்? அங்கே ரத்தத்தினாலே அல்ல, புருஷனுடைய சித்தத்தினாலே அல்ல, ஆவியினாலே உண்டாகதாய் காணப்படுகிறது. அப்பொழுது என்ன நடக்கிறது? ஒரு புதிய காரியத்துக்குள் இல்லை, ஒரு புதிய, அதாவது அப்பா சொல்றது புதிய சிருஷ்டிகளாய் மாறுகிறீர்கள். பழையன ஒளிந்தன எல்லாம் புதிதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியம், இந்த காலைவெளி உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நான் கிறிஸ்துக்குள்ளே பிறக்கிற போது நான் புதிய சிருஷ்டிகளாக இருக்கிறோம். அவன் இந்த காலைவெளி உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிற காரியம், நாங்கள் ஒவ்வொரு ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு உள்ளே நாங்கள் நடக்கிற போது எங்களுடைய வாழ்க்கை புதிய வாழ்க்கை அமைகிறது, புதிய அத்தியாயத்தை தொடங்குகிறோம். இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிற காரியம், இந்த கிறிஸ்மஸ் நாளில் நாங்கள் இன்னும் ஒரு சில நாட்கள் இங்கே புதிய வருஷத்துக்குள்ளே நாங்கள் கடந்து செல்ல போகிறோம், ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கத்தக்கதாக. ஆமென். தேவன் பார்க்குறான் உங்களுக்குள்ள ஒரு அற்புதத்தை, ரைட்? மனுஷன் பார்க்குறான் ஒரு தோல்வியை, ரைட்? அங்கே இங்கே மனுஷன் பார்க்குறான் அவருடைய இயலாமையை, தேவன் பார்க்குற ஒரு இயலுமையை, இல்லை அவருடைய ஒரு வெற்றியை தேவன் உங்களுக்குள்ளே காண்கிறவராக காணும். ஏன்? அவருடைய ஆவியிலே நீங்கள் பிறந்தவர்களாக காணப்படும். கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறதா இருக்கிறது. ஆமென். அது நீங்கள் மனுஷன் பார்க்குற விதமாக எண்ணங்கள் சிந்தனைகளோடு நாங்கள் எங்களை பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் தோற்று போனவர்களாக, ஒரு அவநம்பிக்கையுள்ளவர்களாக, என்ன ஒரு பயம் உள்ளவர்களாக அந்த ஒரு சூழலைத்தான் நாங்கள் காண்போம். ஆனால் தேவன் பார்க்குற விதமாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை, ரைட்? ஒரு விசுவாசம் உள்ள வாழ்க்கை, அங்கே நாங்கள் ஒரு அற்புதத்தின் காரியத்தை நாங்கள் காணக்கூடியதாக. இந்த நாளில் உங்களை பார்த்து, கிறிஸ்மஸ் நாளில் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிற காரியம், தேவன் எங்களை எப்படி காண்கிறார். எங்கள் எண்ணங்கள் சிந்தனைகள் நினைவுகளுக்கு அப்பாலே கர்த்தர் கிரியை செய்கிறவர்கள். ஆமென். உங்களுடைய பிறப்பானது அது விசுவாசித்ததாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே பிறந்தது விசுவாசித்த பிறப்பு. ஆமென். பரவாயில்ல, பார்த்து சொல்லுங்க, ரைட்? நான் யாரும் கண்களை மூடி தலை தாழ்த்தினால் யாரும் எழுந்திருப்போம் கர்த்தருடைய சமூகத்தை இந்த வழியில் எங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போம். இந்த வழியில் தேவன் அங்கே கிரியை செய்ய போதுமானவர் இருக்கிறார். ஆமென். இந்த வழி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை ஒப்புக் கொடுத்து எங்கள் கர்த்தரத்தில் ஒப்புக் கொடுத்து நாங்கள் சொல்லுவோம். இந்த வழி நாங்கள் நாங்கள் யாரும் எங்களுக்கு ஒப்புக் கொடுத்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கர்த்தருக்கு சொல்லுவோம். ஆண்டவரே, இந்த நாள் இந்த வேளையிலும் கர்த்தாவே சுவாமி, என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்புக் கொடுக்குறேன்.